அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் February 23 முதல் March 8 வரை. தொடர்புக்கு 7338824242. மக்களவை தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிடுவாரா என்ற சந்தேகத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அமைச்சர் எல் முருகன் மீண்டும் ராஜ்யசபா உறுப்பினராக போட்டியிடுகிறார் என பாஜக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அது எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் எல்லா தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து சரியான நேரத்தில் முடிவு எடுக்கப்படும். இன்று சட்டமன்றத்தில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தின் கட்டாயம். ஒரே நாடு ஒரே தேர்தலை கருணாநிதி நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் வரவேற்று எழுதியிருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் தனது தந்தையின் புத்தகத்தை படிக்கவில்லையா? தமிழகம் வரும் பிரதமர் மோடி முன்னிலையில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த பெரிய தலைவர்கள் இணைய தயாராக இருக்கிறார்கள். விருப்பம் உள்ளவர்கள் கட்சியில் இணைகிறார்கள். ஒரு கட்சியை உடைத்து கட்சியை வளர்க்கும் வேலையை பாஜக செய்யாது. எங்கள் கட்சியில் இணைந்தவர்களை வயதானவர்கள் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேசியுள்ளார். அவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வயது என்ன? வயதை பற்றி பேசி வேலுமணி அவரது கட்சி தலைவரை கேவலப்படுத்துகிறார். எடப்பாடி பழனிசாமி என்ன இளைஞரா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். அப்போது பாராளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிடுவீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. நான் கட்சி பணிகளை மட்டுமே செய்து வருகிறேன். கோவையில் நல்ல வேட்பாளரை போட்டியிட வைப்போம் என்றார்.